அவங்கள போட்டு தள்ளிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னா, கடைசியில் பார்த்தா அவங்க தான் அவனை அங்கே வர வச்சு அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த தோட்டத்து வீட்டில் அந்த பொண்ணை யார் கொன்னாங்களோ அவங்க தான் இவனையும் கொண்டிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க இந்த அளவுக்கு நம்மளை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அவங்க நெக்ஸ்ட் நம்ம 2 பேரில் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இப்படியெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்காத, போயா. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்க. அதுக்குள்ள நான் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி வைக்கிறேன். சரி, நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார நீ அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துரு. உன்னை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துடுறேன், சரியா? டபுள் 8 முடிகிற நம்பர் நெட்வொர்க்கில் இல்லை சார். அந்த நம்பர் 24 ஹவர்ஸில் எப்போ ஆன் ஆனாலும் லொக்கேஷனை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இதை ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு போய் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். 88 நம்பர்லேருந்து எஸ்ஐ சத்யபிரகாஷுக்கு நைட்டு 10 மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். சார் அன்றைக்கி நைட்டே சேம் லொக்கேஷனில் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 15 நிமிஷம் கேப்பில் தான் எஸ்ஐயை கொலை பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வந்தது நாங்கள் செஞ்ச புண்ணியம். அது சரி, கட்சி வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜனங்க எல்லாரும் நம்ம பக்கம் தானே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம கட்சியோட புகழ் பரவுற மாதிரி பண்ணிட்டேன் சார். ஜனங்க கூடுற இடத்துலலாம் நம்ம கட்சியை பத்தி பேசுற மாதிரி பண்ணிட்டேன். இந்த முறை வர எலெக்ஷன்லயே நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்படியா? வெரி குட். இந்த முறை கவுன்சிலர் சீட்டை எனக்கே கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இங்க இருக்க ஜனங்க எல்லாம் அதுதான் ஆசைப்படுறாங்க. கட்சிக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன். இங்க பாரு, கட்சின்னா சீட்டுக்காக 10 பேர் போட்டி போட தான் செய்வாங்க. அவங்கள யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து அலசி ஒருத்தருக்கு தானே சீட்டு கொடுக்க முடியும். நீங்க மட்டும் எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுவேன். சாகர வரைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவளா இருப்பேன். அரசியல்ல கடன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அரசியல்ல முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன்னா 3 வழி இருக்கு. 1, கட்சிக்காக அல்லும் பகலும் உழைச்சு மக்களுக்கு சேவை பண்ணி மக்களோட மனசை ஜெயிச்சு அரசியல் சதுரங்கத்தில் ராஜா மாதிரி நிற்கிறது. இப்போ 2வது, தலைவனாகிற தகுதி இல்லைன்னாலும் ஜாதி அப்புறம் பணத்தினால அதிகார நாற்காலியை பிடிக்கிறது. இப்போ 3வது, ஜெயிச்சவங்க கூடவே இருந்து அவங்க தேவைகளை அப்பப்போ தீர்த்து வைக்கிறது. அப்படின்னா தலையை பிடிக்கிறது. தலையை பிடிச்சு அரசியலில் மேலே வர்றது. எனக்கு தெரியும் உனக்கு சீட்டு கொடுத்தா நீ ஜெயிப்பேன்னு. ஆனால் அதில் எனக்கு என்ன லாபம் இருக்கு? லாப நஷ்டத்தை அளந்து பார்த்து செயல்படுறவன் தான் அரசியல்வாதி. உன்னோட முகத்தை பார்க்குறப்போ உனக்கு அரசியல்வாதி ஆகிற தகுதியே இருக்கிற மாதிரி தெரியல. உன் வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சியோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு அரசியலில் சாதிக்கிற கலை இருக்குன்னு தெரிய வந்துச்சு. உனக்கு சீட்டு வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன் தங்கச்சி அனுப்பி கட்சியோட சீட்டு பதவி உன் வீட்டு வாசல்ல வந்து கிடக்கும். என் தங்கச்சி வேணாம் சார். உங்களுக்கு வேணும்னா நானே அங்கே வரேன். சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பிரெட்டை சாப்பிட்டு சும்மா இருந்துருவேன். ஆனால் என்னைக்கும் பழசை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். நீ யோசிச்சு சொல்லு. சரிங்க சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசி அவளை நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த முறை கவுன்சிலர் சீட்டை நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும். இங்கே பாரு, சாப்பாடு வயிற்று பசியை போக்கும். காமங்கிறது மனசு அப்புறம் உடம்போட பசியை தீக்கும். சாப்பாட்டோட ருசியை வேணா மறந்துடலாம், ஆனால் உடம்போட ருசியை மறக்கவே முடியாது.
சீட்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ம். தேங்க்யூ சார். சார் அந்த 8871 நம்பரு ஆன்ல இருக்கு சார். What? சிக்னல் காட்டுது, வாங்க. ட்ரேஸ் பண்ணுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சிக்னல் வந்துட்டு இருக்கு சார். ஏய் நில்லு. ஏய் எங்கே போகிற? நான் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன். இன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்துட்டேன். சார். ஏய் வந்துட்டு எங்கே போகிற? நில்லு. முக்கியமான வேலையில் இருக்கும்போது தான் இவனுங்க ஃபோன் பண்ணுவானுங்க, வேற வேலையே இல்லை. ஹலோ சார், நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசினேன். அவளுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக கால் பண்ணேன். என்னது தங்கச்சி வரலையா? அப்போ இங்கே வந்தது யாரு? எங்கே போனா? யார் இது? யாரையும் காணோம். எஸ் கம் இன். சார் மினிஸ்டர் சுபாஷ் சார் யாரோ கொலை பண்ணிட்டு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். வாட்? சொல்லுங்க சார் கொஞ்சம் எல்லாரும் கூட சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நாட்டோட போங்க போங்க பின்னாடி போங்க. ஏய் யாருங்க நிக்காதீங்க. முதல்ல எல்லாரும் இங்க போங்க இருங்க. சொல்ல. யாரும் இங்க சார், இருங்க. போங்க, கிளம்புங்க, போங்க. கிளம்புங்க. சார், போய், சார், பாஸ். சொன்னா கேளுங்க சார். போங்க. ஏன் சார் இப்படி வரேன்? இங்கே ஒரு மொபைல் இருக்கு சார். டபுள் 871. சரி, இவரோட பிஏ எங்க? சார் இவர் தான் சார். இங்க வா. போங்க. செக்யூரிட்டி இல்லாம மினிஸ்டர் தனியா வந்திருக்காரு. நீங்க ஏன் அவர் கூட போல? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு, அப்புறம் பண்ணவே இல்லை சார். என்ன மீட்டிங் அது? எனக்கு தெரியாது சார். யாரை பார்க்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்கிட்ட எதுவும் சொல்லலை சார். சரி, நீங்க போங்க. ஓகே சார். கிளம்புங்க. எல்லாரையும் முதல்ல எல்லாரும் அனுப்புங்க. கிளம்புங்க. ஆ. போங்க போங்க. யாரும் இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க. சார் ஒரே யாரும் இங்க கூடாது. உங்களை தான் ப்ளீஸ் சார். சார். போங்க, போங்க. சீக்கிரம் எப்படி கிளம்புங்க. நடந்தது சார்? வேடிக்கை பார்க்காதீங்க. சொல்லுங்க சார். இடத்த காலி பண்ணுங்க. விக்ரம் வேதா சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க கூட இப்பதான் போன்ல பேசினேன். அவங்க 2 பேரும் தோட்டத்து வீட்டுல இருக்காங்களாம். என்ன அவங்க வர சொல்லியிருக்காங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். மினிஸ்டர் கால் லிஸ்ட்ல லாஸ்டா ஓன் நம்பர் தான் இருக்கு. ஆமா, யார் நீ? நீ எதுக்காக ஒரு ஃபோன் பண்ண? சார், அது
நான் அவரோட கட்சியில உறுப்பினரா இருக்கேன். நேத்து ராத்திரி அவரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாரு. அவர் தனியா வந்ததுனால பத்திரமா போய் சேர்ந்துட்டாரான்னு விசாரிக்கிறதுக்காக தான் நான் அவருக்கு கால் பண்ணியிருந்தேன். ஓ, உன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தாரா? என்ன சாப்பிட கொடுத்த? வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜா? நான் எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் நீ கண்டிப்பாக வரணும். சரிங்க சார். சார், விக்ரம், வேதா, அப்புறம் சுமதி இவங்க 3 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாங்கன்னு என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சது சார். இந்த பொண்ணு, எஸ்ஐ, அப்புறம் மினிஸ்டர், இந்த 3 பேரையும் ஒரே ஸ்டைலில் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 3 பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆள் தான். எனக்கு என்னமோ அந்த முதியோர் இல்லத்தில் நடந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா இந்த கொலை பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த முதியோர் இல்லம் வீடியோவில் இருக்க கொலைகாரனோட இந்த ஃபோட்டோஸில் இருக்க யாரோட முகம் மேட்ச் ஆகுதுன்னு உடனே பாருங்க. சரியா? ஓகே சார். டேய் ஜக்கி, அங்கே பாரு. டேய், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹலோ அண்ணா, அவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்காங்க. யாரு 2 பேரும்? அண்ணா, அதான் அண்ணா, அந்த தோட்டத்து வீட்டில் வீடியோக்காக கொண்டமே அவங்க 2 பேரும் தானே. என்னடா வளர்ற? அண்ணா, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேனே, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கண்ணே. அண்ணா, வேணும்னா ஜக்கி கூட தான் இருக்கா, அவன்கிட்ட கேளுங்க. ஆமாண்ணா, நானும் பார்த்தேன். ஏய், நல்லா கேளுங்க. அவங்க 2 பேருங்கிறது தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் இப்போ உடனே கிளம்பி வர்றேன். டபுள் 8 நம்பரு சிக்னல் வந்துட்டு இருக்கு. சாரை போய் கூப்பிட்டு வரேன். சார், நீங்க கேட்ட அந்த நம்பர் சிக்னல் வந்துட்டு இருக்கு சார். அந்த மொபைல் நம்பர் ஆன் ஆயிருக்குன்னா யாரையோ டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டார்கெட் யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். சார், அந்த நம்பர்ல இருந்து கால் போகுது சார். கீப் ட்ராக்கிங். எந்த நம்பருக்கு கால் போகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. சார், உங்க நம்பருக்கு தான் சார் கால் பண்றாங்க. ஹலோ, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கோங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க கிரீன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் உடனே அங்கே போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம். நீ யாரு? ஹலோ. அந்த ஜக்கிக்கு ஒரு ஃபோன் பண்ணு. என்னண்ணா? அங்கே தானே இருக்காங்க. அண்ணா, இங்கே தான் இருக்காங்க. அவங்க வெளியே எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ. நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா, சீக்கிரம் வாங்க. ஏய், சீக்கிரம் போடா. சரிண்ணா. ஏய், நிறுத்துறா போலீஸ். இந்த போலீஸ்காரன் இதுக்கடா இங்க வந்திருக்கான்? அண்ணா, இந்த ஏசிபி இங்க வந்திருக்கானா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம்ண்ணா.
அண்ணா நம்ம ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தோன்னா அவங்க 2 பேரும் இங்கேயே போட்டு தள்ளி இருக்கலாம்ண்ணா.